அன்பார்ந்த மேசம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம். பொதுவா நாமும் சரி, நம்மள சார்ந்தவங்க மற்றவங்களும் சரி, வாழ்க்கை முழுவதும் அதாவது நம்ம வாழக்கூடிய வழிமுறைகள் தெளிவாக தெரிந்துவிட்டால், நம்மளுடைய வாழ்க்கை பயணம் சுலபமாக வெற்றி அடையுங்க. அதேபோல பாருங்க, நாம எப்படி வாழ வேண்டும்? நம்ம வீட்ட நம்ம எப்படி கட்டணும்? நாம எப்படி வாழக்கூடிய வீடு எவ்வாறு அமைக்க வேண்டும்? இப்படி எல்லா விஷயத்தையும் நமக்கு தெரிஞ்சு இருந்துச்சுன்னா, சிறு வயசுலயே சுலபமா நம்ப பெரிய இடத்த பிடிச்சிருக்கலாங்க. என்று எல்லோருமே கூட சொல்லலாம். ஆனா, ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்நாள் முழுவதுமான அனைத்து பலன்களையும் பெரியோர்கள் அன்றே வகுத்து தந்திருக்கிறாங்க. அப்ப நம்பளுடைய வீடுகள்ல நாம்ப உறங்க வேண்டுமானா, எப்படி உறங்க வேண்டும்? எப்படி படுக்க வேண்டும்? படுக்கை எப்படி இருக்க வேண்டும்? இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு சரிவர தெரியறது இல்ல. அப்ப வாழ்க்கைய பற்றிய முழுமையான புரிதல்கள் நமக்கு கிடைப்பதாலே, பல தோல்விகள நம்ப சந்திக்கிறோம். அதன் பிறகு தான் நம்பளுக்கு ஒரு புரிதல்கள் சரியா கிடைக்குது. சொல்றது புரியுதுங்களா? தோல்விகளே இல்லாம வாழ்க்கையில வெற்றியை நம்ப பெறுவதற்கான வழிமுறைகள் இருந்தா, அது கண்டிப்பா ஒருவேளை அது நம்மளுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த சேனல் உங்கள் கண்ணுக்கு பட்டா, அந்த நிமிடம், அந்த நேரம் உங்களுக்கு ஒரு சில மாற்றத்தை கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அன்பார்ந்த மேசம் ராசி அன்பர்களே. மேசம் ராசி மேசம் ராசி காலபுருஷனுடைய தத்துவத்துக்கு முதல் ராசிங்க. அதாவது 12 ராசிகள்ல முதல் ராசி இந்த மேசம் ராசி. அடுத்ததா மேசம், அஸ்வினி, பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களும் மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்துல முதல் பாகத்துல பிறந்தவர்களும் இந்த மேச ராசியில இடம்பெறுவார்கள். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பெயர்கள்லயே ராசி தெரியாதவர்கள், அதாவது உங்களுக்கு பெயர்கள் மூலமாக ராசி தெரியாதவர்களுக்கு சு, சே, சோ, லா, லி, லு, லே, லோ மற்றும் ஆ என்ற எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்டவர்களாக நீங்க இருந்தா, உங்களுடைய குணாதிசயமே அழகாதிபதி தான். அதாவது அழகானவர்கள், கவர்ச்சியானவர்கள், கண்ணியமானவர்கள் மற்றும் செழிப்போடு வாழக்கூடியவர்கள் இந்த மேசம் ராசி அன்பர்கள். பொதுவா உங்ககிட்ட இருக்கிற குணமே அலட்டிக்காத குணம். அதாவது யாரிடத்திலும் அலட்டிக்காத மனம். உங்களை யார் தூற்றினாலும், போற்றினாலும் ஒரே மாதிரியா இருந்துக்கூடிய குண அமைப்பு உங்ககிட்ட தான் இருக்கும். அதேபோல கற்பனை திறன், புத்திசாலி குணமும், தனமும் உங்களிடம் அதிகமாவே இருக்குங்க. அது கூட தான் நீங்க பிறந்திருப்பீங்க. எல்லாவற்றிலுமே நீங்க வெற்றி பெற வேண்டும். எதிர்காலத்துல நாம மிக சிறந்த உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு, உறுதியும் கொண்டவர்களாக நீங்க மேசம் ராசிக்காரர்கள் இருப்பீங்க. பொதுவாக மேசம் ராசிக்காரர்கள் சுய சாமர்த்தியத்துல எல்லா பணிகளையுமே மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவர்கள். சாமர்த்தியமான குணம் இவர்கள்கிட்ட அதிகமாகவே உண்டுங்க. அதே போல இவர்கள் மற்றவருக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கவே மாட்டாங்க. சுதந்திரமாக இருக்கக்கூடியவர்கள். அதாவது இவங்க ராசிக்கு அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். அப்ப செவ்வாய் பகவான் ஆதிக்கம் கொண்டதுனால, இவர்களிடம் ஆதிக்க குணம் இருக்குங்க. எப்பவுமே இவர்கள் கீழ பாருங்க 10 பேர்லேருந்து 200 பேர் இவங்க கீழ வேலை செய்வாங்க. வேலை பார்ப்பாங்க. அதேபோல பிறரை அன்பால அடக்கி ஒடுக்கக்கூடியவங்க இவங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு புத்திசாலி குணம் மிக கில்லாடித்தனமா இருப்பாங்க. அதேபோல மேசம் ராசிக்காரர்களுக்கு பொதுவான குணம் அவர்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே தங்களுடைய மனைவி சார்ந்த குடும்பத்தின் மீது அளவில்லாத பாசத்தை வைத்திருப்பாங்க. மேசராசிக்காரனாவே சரி, மனைவியோட குடும்பத்து மேல தான் அக்கறை அதிகமாவே இருக்கும். அதேபோல மேசம் ராசிக்காரர்களுக்கு தலைமை பண்பு கொண்டவர்களாக அதிகமாக இருப்பாங்க. தொழில்ல இவர்கள் பேசுனாங்களா மறுப்பே இவங்க கிட்ட இருக்காதுங்க. இவங்க ஒரு பொதுப்படியா பேசுனாங்கன்னா, இவங்க சொல்றது தான் ரைட்டு. வார்த்தைக்கு மதிப்பு குடுப்பாங்க. அதேபோல இவங்களுடைய வார்த்தையில
கம்பீரத்தோட பேசக்கூடியவங்க யார்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசராசிக்காரர்கள் தான். அதேபோல இவங்க முரட்டுத்தனமான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பாங்க. நிலம், பூமி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. அதேபோல உணவுத்துறை, ஆராய்ச்சித்துறை சம்மந்தப்பட்ட எல்லா வேலையிலுமே இவங்க இருப்பாங்க. காவல்துறை, அ மிலிட்ரி இது போன்ற பணிகள்ல நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்காரர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அடுத்ததாக இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது மேச ராசியில பிறந்திருக்கக்கூடிய உங்களுடைய வீடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அப்படின்றத பார்க்கலாங்க. பொதுவா மேச ராசியில பிறந்துட்டா, உங்களுடைய வீடு கிழக்கு திசை வாசல் உள்ள வீடாக இருந்துச்சுன்னா, மிக சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கை. அதேபோல வடக்கு திசை வாசல் உள்ள வீடாக இருந்தாலும், உங்களுக்கு மிக சிறந்த வாழ்க்கைய உங்களுக்கு அமைச்சு குடுக்குங்க. வேறு எந்த ஒரு திசை வாசல் வீடாக இருந்தாலும் சரி, பொதுவாக இவர்கள் வீட்டில் கிழக்கு திசையில தங்களுடைய முழுமையான நேரத்த கழிக்கக்கூடியவர்களாகவும், கழிக்க விரும்புபவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. அதேபோல குடும்பத்தோடு பாசத்த பின்னி பிணைந்தவர்களாக இருப்பார்கள் இந்த மேசம் ராசிக்காரர்கள். இவர்கள் படுக்கை அறைக்கு மேல தண்ணீர் தொட்டி இருக்கவே கூடாதுங்க. அதேபோல மாடியில குடியிருக்கிறவங்களாக நீங்க இருந்தீங்கன்னா, கீழ லெட்டின் பாத்ரூம் இருக்கக்கூடாதுங்க. அதேபோல இந்த மேசம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையில், அட்டாச்டு லெட்டின் பாத்ரூம் இல்லாத வீடுகள்ல இவங்க வசிக்கிறாங்கன்னா, கண்டிப்பா இவர்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பான முன்னேற்றத்த காணலாங்க. பொதுவாக மேசம் ராசியில அஸ்வினி நட்சத்திரம், கேது இவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, குறுகிய சந்து வழியில செல்லக்கூடிய வீடுகளாக தான் அதிகமாக இவங்க வைத்திருப்பாங்க. நல்லா கேட்டுக்கங்க. அஸ்வினி நட்சத்திரம், கேது இவர்கள் பெரும்பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, குறுக்கு வழி சந்துல இருக்கிற வீடுகள்ல தான் அதிகமா வைத்திருப்பாங்க, வசிப்பாங்க. அதேபோல இவங்க வீட்டுக்கு அருகாமையில பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகள் அதிகமாக இருக்குங்க. உதாரணமாக தண்ணீர் தொட்டி இருக்கும், குளம், குட்டைகள் இருக்கும். வீட்டிற்கு அருகாமையிலே பெண் தெய்வ கோயில்களும் இவங்களுக்கு இருக்குங்க. அடுத்ததாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு, இவங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய வீடுகள் எப்போதுமே உணவிற்கு பஞ்சமே இருக்காதுங்க. பரணி நட்சத்திரம்னாவே இவங்க வீட்ல உணவுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அடுத்தபடியா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பவுமே ரொம்ப சிறப்பாக இருந்தாலும், இவர்கள் வாழ்க்கையில எல்லாமே சுலபமா மேலே வந்துருவாங்க. அந்த அளவுக்கு இவங்களோட கிரக அமைப்பு இருக்குங்க. அடுத்ததா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வீடுகள்ல கிழக்கு திசையில தலைய வைத்து படுக்க வேணுங்க. அப்பதான் நல்லதுங்க. அல்லது நீங்க மேற்கு திசையிலயாவது தலை வச்சு படுக்க வேண்டுங்க. அப்படி நீங்க படுத்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை சுலபமா வெற்றிய காணலாங்க. எல்லா விஷயத்திலுமே வெற்றிய காணலாம். அடுத்தபடியாக கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு, இவர்கள் வாழ்க்கையில கிழக்கு திசை வாசல்களை தேர்ந்தெடுக்க வேண்டுங்க. அந்த கிழக்கு திசை வாசல் உள்ள வீடுகள் பெரும்பாலும் அவர்களுக்கு வடமேற்கிலிருந்து வடகிழக்கு திசை வரையுள்ள வீடுகள் அமைந்திருந்தால் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதேபோல வடக்கு சரியான வடகிழக்கு வாசல் இல்லைன்னா கிழக்கு சார்ந்த வடக்கு இது போன்ற வீடுகள் அவர்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை தேடி கிடைக்குங்க. மேசம் ராசிக்காரர்கள் வீடுகள்ல பொதுவா பொறுமையை விரும்பக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. அதே போல பண விஷயத்துல பிறருக்கு கொடுத்து உதவுறதுல நல்ல மனம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. கேட்டவர்களுக்கு இல்லை என்று சொல்லாம அருளக்கூடிய கொள்கை உள்ளவர்களாக இந்த மேசம் ராசிக்காரர்கள் இருப்பாங்க. அதே போல நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, தாராளமாக கடன் கொடுக்கக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருக்குங்க. அதற்காக மேசம் ராசிக்காரர்கள் பண விஷயத்தில கண்டிப்பா கவனமாக இருக்கணுங்க. பணத்தோடைய உண்மையான மதிப்பை நீங்க அறிந்து, அதற்கு ஏற்றார் போல செயல்படணுங்க, மேசம் ராசிக்காரர்களே. அதேபோல இவர்களுடைய வீடுகள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா, பளிச்சென்று வெளிச்சத்தோட இருக்குங்க. அடுத்ததா பாருங்க, மேசம் ராசிக்காரர்களுக்கு அவங்க வீட்ல வடகிழக்குல செப்டி டேங்க் இருக்கவே கூடாதுங்க. அது உங்களுக்கு நல்லது கிடையாதுங்க. அதேபோல பெரும்பாலும் மேச ராசிக்காரர்களாக பிறந்திருக்கக்கூடியவர்கள், அவர்கள் பொறுத்தவரைக்கும் அவங்க குடும்பத்த கண்டிப்பா இவங்க நடத்த மாட்டாங்க. ஆனா, அவர்களுடைய மனைவிமார்கள் தான் இவங்க குடும்பத்த கட்டி காப்பாத்துவாருங்க.
அதேபோல வழி நடத்துவாங்க. நல்லா பாருங்க, மேஷம் ராசிக்காரர்கள் ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா அவங்க குடும்பத்த பார்த்துக்கவே மாட்டாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மனைவிமார்கள் தான் அந்த குடும்பத்த எடுத்து நடத்துவாங்க. அதேபோல இந்த மேஷம் ராசிக்காரர்களுக்கு உங்க வீட்டிற்கு தென்கிழக்கு திசை வளர்ந்திருக்க கூடாது. அதாவது அக்னி மூலை உங்களுக்கு இருக்கவே கூடாதுங்க. அப்படி பொதுவாக உங்களுக்கு அக்னி மூலை வளர்ந்து விட்டால், அந்த வீட்டு ஆண்களுக்கு பொறுப்பற்றவர்களாக இருப்பாங்க. பொறுப்பற்றவர்களாக ஆகிடுவாங்க. ஆகையால உங்களுக்கு எவ்வளவு பணத்த நீங்க சம்பாரிக்க தெரிந்தாலும், அந்த பணத்த உங்களுக்கு சேமிக்கிறதுக்கு தெரியாது. சேமிக்கவும் மாட்டீங்க. அடுத்ததாக மேச ராசியில் பிறந்த ஆண்களுக்கு, உங்க வீட்டிற்கு அருகாமையில வேப்ப மரங்கள் இருந்தா, அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மற்றும் நல்ல ஒரு பலன வந்து கண்டிப்பா குடுக்குங்க. இது கண்டிப்பா ஆண்களுக்கு நடக்கும். அதேபோல அடுத்ததா பெண்களுக்கு, மேஷம் ராசி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க வீட்டுக்கு அருகாமையில பவளம் மல்லி செடிகளை நீங்க வைத்திருந்தா, கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில நீங்க வெற்றி பெற முடியுங்க. நீங்க நினைத்தது அனைத்தும் சாதிக்க முடியுங்க. அதேபோல வாழ்க்கையில மேஷம் ராசிக்காரர்கள், நீங்க திருப்பதி வெங்கடாஜலபதி போன்ற ஆலயங்களுக்கு நீங்க சென்று வணங்கி வழிபடணும். வழிபட்டீங்கன்னா, உங்களுக்கு பணவரவு அங்க தான் அதிகமாக இருக்குங்க. ஆகையால உங்களுக்கு வெங்கடாஜலபதி ஸ்தலங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு நல்லது. அதேபோல ஆலயங்களுக்கு, உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஆலயங்களுக்கு, உங்களுக்கு பிடித்த ஆலயங்களுக்கு மணி ஓசை வாங்கி கொடுக்கலாங்க. அதுவும் நல்லதுங்க. அதேபோல உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் வேகமாக பெருக வேண்டுமென்றால், அருகில் உள்ள அம்மன் சன்னதிக்கு சென்று நீங்க வழிபட உங்களுக்கு மேன்மை நாளடைவில உண்டாகுங்க. அதேபோல உங்களுக்கு மேஷம் ராசிக்காரர்களுக்கு உரித்தான கடவுள் என்று எதுவென்றால், அம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்ததாக திருச்சிராப்பள்ளி ஜலகண்டேஸ்வரர் கோயில் உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்ததாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு உரித்தான கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான். தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நீங்க தொழுவது மிகவும் சிறப்புங்க. அதாவது மேஷம் ராசிக்காரர்கள் நீங்க அந்த முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளையும் நீங்க சென்று வருவது மிகவும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு குடுப்பாருங்க. முருகப்பெருமானுடைய பண்டிகை காலங்கள்ல நீங்க அவரை வணங்கி வழிபட உங்களுக்கு வழிகள் எல்லாமே உங்களுக்கு செழிப்பாக இருக்குங்க. எல்லாமே உங்களுக்கு நன்றாக அமையுங்க. அதேபோல நீங்க தலை வைத்து படுக்கக்கூடிய திசையில உங்களுக்கு தலைக்கு பின்புறமா திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய படத்த வைத்து நீங்க காலையில பார்த்து தொழுவதன் மூலமாக உங்களுக்கு எல்லாமே நன்மையாக முடியுங்க. அது மட்டும் இல்லாம, "என்னடா இது எல்லாமே சாமி நீங்க படுக்கை அறையில போய் முருகப்பெருமானுடைய சாமி படங்க ஃபோட்டோலாம் நீங்க வைக்க சொல்றீங்களே, பூஜை அறையில இருக்க வேண்டிய சாமி படங்கள வந்து நீங்க படுக்கை அறையில வைக்க சொல்றீங்களே!" அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா, படுக்கை அறையில உங்க தலை வைத்து உங்களுக்கு தலைக்கு 6 அடிக்கு மேல நீங்க மு சாமி படங்கள வைக்கும்போது, எந்த ஒரு தோஷமும் கண்டிப்பா கிடையாதுங்க. அதேபோல உங்க வீட்டின் வரவேற்பு அறையில அழகிய படங்கள் அனைத்தும் நீங்க வைக்கும்போது, உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையுங்க. அதேபோல மேஷம் ராசிக்காரர்கள் முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க செய்யணுங்க. உங்களுடைய வீட்டு தலவாசல் இருக்கு இல்லையா? உங்க வீட்டுக்கு முன்னாடி தலவாசல், உங்களுக்கு புண்ணியமான பொருட்களாக இருக்கக்கூடிய விரலி மஞ்சள், வசம்பு, தர்பைப்புல் இவைகளை வந்து நீங்க எல்லாம் வைத்து மேஷம் ராசிக்காரர்கள் வைத்து வழிபட உங்கள் வாழ்க்கையில சகல சௌபாக்கியங்கள் அனைத்தும் பெறுவீங்க. நன்றி, வணக்கம்.